சிபிஐ வெஸ் தளபதி விஜய். விஜய்க்கு நேற்று டெல்லியில் சிபிஐ விசாரணையானது நடந்திருந்துச்சு. அண்ட் கரூர் ஸ்டாம்பர்ட் செப்டம்பர் 27, 2025 ஒரு மேசிவான க்ரௌட்னே சொல்லலாம். டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்து அங்கே நடந்த ஒரு ரேலியானது மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரௌடானது அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. வென்யூ ஆனது 30,000 பீப்புள் கிட்ட அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்மாலாக தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல மேசிவான க்ரௌடானது இருந்திருந்தாங்க. கூட்ட நெரிசலுமே ஏற்பட்டு இருந்துச்சு. ஸோ இதில் 41 பேர்கிட்ட உயிரிழந்திருந்தாங்க. இதில் படுகாயமும் பல பேர் அடைஞ்சிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடினே சொல்லலாம் கரூரில் நடந்த இந்த ஒரு இஷ்யூவானது. அண்ட் இந்த ஒரு இஷ்யூவுக்கு சிபிஐ ஆனது விசாரணை நடத்த வேண்டும்னு டிவிகே சைடில் இருந்துமே அப்போ கேட்டிருந்தாங்க. டிவிகே சைடில் இருந்து புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அண்ட் நிர்மல் குமார் இவங்க கிட்ட எல்லாம் விசாரணையானது ஆல்ரெடி நடத்தப்பட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்களுக்குமே விசாரணையானது நடத்தப்பட்டு இருந்தது. அண்ட் இதில் என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். விஜய் அவர்களுக்கான பாதுகாப்பானது கொடுக்கப்பட வேண்டும்னு டிவிகே சைடில் இருந்து கேட்டிருந்தாங்க. டெல்லி அந்த இடத்துலையுமே சிபிஐ அலுவலகத்திற்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கான ஒரு க்ரௌடானது இருந்திருக்கு. டிவிகே என்ற முழக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. டிவிகே உடைய ஸ்லோகன் எல்லாமே அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில் சிபிஐ அலுவலகத்திற்கு முன்னாடியுமே மக்கள் வந்திருந்தாங்க. அண்ட் விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து கிளம்பும்பொழுது ஒரு கருப்பு சட்டையை தான் போட்டுட்டு போயிருந்தாரு. அண்ட் இதுவுமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கை அசைத்தபடியே போயிருந்தாரு. இந்த ஒரு இஷ்யூ நடந்ததற்கு என்ன காரணங்களா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஆஸ் ஒரு மக்களா உங்களுடைய ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு ரீச் ஆகியிருக்காரு. காலை 11:29 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு ரீச் ஆகியிருக்காரு. 11:34 மணி அளவில் அவருடைய கையெழுத்தானது அந்த வரவேற்பறை நோட்டில் அவர் போட்டிருக்காரு. இந்த ஒரு விசாரணையானது சிபிஐ அலுவலகத்தில் இருக்க 10வது மாடியில் விஜய் அவர்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த விசாரணையில் 2 டிஎஸ்பி, 2 ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் இவங்களுமே இருந்திருக்காங்க. விஜய்க்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் ஓரலாகவும் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சில கேள்விகள் அவங்களுக்கான ஒரு கேள்வித்தாளாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கேள்விகளுக்கான ஒரு எஸ் ஆர் நோன்ற மாதிரியும் அண்ட் ஒரு சில கேள்விகளுக்கான டீட்டெயிலாக அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குற மாதிரியாகவும் அந்த ஒரு கேள்விகள் எல்லாமே சிபிஐ சைட்லேருந்து வச்சுருக்காங்க. முதல்ல விஜய் அவர்களுடைய பெயரானது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. கரூருக்கு எந்த ஒரு டைம்ல வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்கு சென்னையிலிருந்து எத்தனை மணிக்கு நீங்க கிளம்பி இருந்தீங்க? கூட்டம் அதிகமாகிறதுன்ற ஒரு தகவல் தெரிஞ்ச பிறகு இந்த நிகழ்ச்சியை தொடர சொன்னது யார்? இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வென்யூ ஆனது ஒரு நெரிசலான ஒரு இடமாக இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்தாலே அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவை தாண்டி மக்கள் வந்திருந்தாங்க. இந்த ஒரு வென்யூ ஆனதுமே ஒரு நெரிசலான இடமாக தான் இருந்தது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க. மதியம் 12 மணி அளவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு தான் ரீச் ஆகியிருந்தீங்க. இந்த ஒரு வென்யூக்கு வருவதற்கு ஏன் அவ்வளோ லேட் ஆச்சுன்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. மக்களுடைய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு காவல்துறை தடியடி நடத்தியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்றதையும் கேட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுதே அந்த இடத்த விட்டுட்டு ஏன் உடனடியாக வெளியேறினீங்கன்றதையும் கேள்வியை கேட்டிருக்காங்க. இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையானது எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இதெல்லாம் தடுக்கிற வகையில் உங்கள் சைடில் இருந்து, அதாவது டிவிக்கு சைடில் இருந்து எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க? உயிரிழப்புகளுக்கு காரணம் நிகழ்வில் ஏற்பட்ட தாமதமான வருகையா இல்லை டிவிக்கு சைடில் இருக்க நிர்வாக குறைபாடான கேள்விகளை கேட்டிருக்காங்க. தளபதி விஜய் டிவிகே இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் அவர்களை பார்க்கணுன்றதுக்காக கூட்ட நெரிசலில் குழந்தைகள், தாய்மார்கள்னு பல பேருடைய உயிரானது போயிருந்துச்சு. ஃபர்தராக எந்த விதமான ஒரு இஷ்யூவும் அந்த இடத்துல நடந்துடக்கூடாதுன்றதுக்காக விஜய் அவர்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருந்தாரு.
போலீஸ் சைடில் இருந்து விஜய் அவர்கள் அந்த ஒரு வென்யூக்கு லேட்டாக வந்திருந்தாங்க. ஸோ மக்கள் அவரை பார்ப்பதற்காக பல மணி நேரமாக வெயிட் பண்ணி இருந்தாங்க. அதுவுமே காரணமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போதுமான ஒரு தண்ணீரோ இல்லை ஒரு ஃபுட்டோ ஒரு டாய்லெட் வசதியுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. டிவிகே சைடில் இருந்து போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கான சரியான பாதுகாப்பை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற க்ரௌடை சரியான முறையில் மேனேஜும் பண்ணலைன்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அவருடைய வழக்கறிஞரோட துணையோட பதில்களையுமே அளிச்சிருக்காரு. கரூர் நெரிசல் சம்பவத்தின் போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியான டிஜிபி டேவிட் தேவ் ஆசீர்வாதம், திருச்சி மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி இவங்களுக்குமே சிபிஐ விசாரணையானது இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு மத்தியில் அவங்களுடைய விமர்சனங்களையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கூட்டணிக்கான ஒரு அழைப்புன்ற மாதிரிலாம் ஒரு சிலர் பேசிட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த கரூரில் நடந்த சிபிஐ விசாரணையானது இன்னும் முடியலை. விஜய் தரப்புல இருந்து கோரிக்கையாகவும் கேட்டிருந்தாங்க. பொங்கல் பண்டிகைக்கு காரணமாக இந்த ஒரு விசாரணையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் மாலை 6:15 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து வெளியேறியிருக்காரு. 6லிருந்து 7 மணி நேரம் கிட்ட தளபதி விஜய்க்கு விசாரணையானது சிபிஐ சைடிலிருந்து வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விசாரணையுடைய தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிபிஐ விசாரணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள் சீக்கிரட்டாக இருக்கும். அண்ட் ஒரு சில கேள்விகளை மீடியா சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிபிஐ விசாரணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வேறு ஒரு இஷ்யூ பற்றி பேசலாம். தேங்க்யூ, பாய்.